காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். என் பாதை தெளிவாய் தெரியவில்லை என்கிறாய். அங்குமிங்கும் பலரிடம் ஜெபித்து காணிக்கை கொடுக்கிறாய். மகனே, மகளே, என் முகத்தை உற்று நோக்கு. என் பாதத்தில் காத்திரு. உன் கரத்தில் உள்ள என் வசனம் உன்னுடைய வெளிச்சம். ஆவியானவரின் துணையை நாடு. வசனங்களின் ஆழமான வெளிச்சம் ஆவியானவரின் துணையால் மட்டும் உனக்கு கிடைக்கும். உன் செவிகள் என் சத்தத்தை கேட்கட்டும். உன் கடின இருதயம் நொறுங்கட்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பிறக்கும் ஜெபம் ஆவியானவரின் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடும் கண்ணீரோடும் என்னிடம் வந்து எட்டட்டும். அவசரப்படாதே. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. இனி நானல்ல, கிறிஸ்துவே என்ற அளவுக்கு உன்னை என் பாதங்களில் காணிக்கையாக படைத்துவிடு. என்னுடைய கற்பனைகள் உன் கண்களை தெளிவாக்கட்டும். என் நாமம் அதிசயம் என்பது. உன் இருதயத்தை சோதித்து என் அண்டை திரும்பு. அவிசுவாசம் கொஞ்சமும் அன்பற்ற இருதயம், தன்னலம், இவை அனைத்தும் பாவமே. இப்படிப்பட்ட பாவங்கள் உன்னையும் என்னையும் பிரித்துவிடும். என் முகத்தை உனக்கு மறைக்கக்கூடியது உன் பாவங்களும் உன் மீறுதல்களுமே. நொறுங்குண்ட இருதயமே, நான் வசிக்கும் இடம். எல்லோரையும் மன்னித்து விடு. எல்லோரிடமும் பரிவும் அன்பும் காட்டு. உன்னை ஆசீர்வதிப்பதே என் சித்தம். என் வழிகளில் நட. என் சத்தம் கேட்டு அடியெடுத்து வை. நான் உன்னோட இருப்பேன். ஆதார வசனம் பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஏசாயா 48:17.